உங்களுக்கு கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கடுமையான உடம்பு வலி இருந்தால் தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா இப்போ உலகம் முழுவதுமா ஒரு நோய் வந்து பரவிட்டு வருது. ஒரு பாக்டீரியா மூலியமா. அந்த நோயோட பேர் எனக்கு தெரியும். அந்த பாக்டீரியா பேர் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் சொல்ல முடியல. நோயோட பேரும் கூட எனக்கு லைட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணிக்கங்க. ஸ்க்ரப் டைப்பஸ்னு ஒரு நோய் வந்து இப்போ உலகம் முழுவதுமே பரவிட்டு வருது. இந்த நோய் வந்து எதனால் ஒரு பாக்டீரியா மூலிமா ஒரு பூச்சிக்கு போய் அந்த பூச்சி வந்து நம்மளை கடிச்சா வலி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சி கடிச்சா சின்னதாக ஒரு கருப்பு கலர் ஒரு சிம்பிள் காமிக்குமாமா. அந்த சிம்பிள்னால என்னென்ன அறிகுறிகள் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அதிகமான காய்ச்சல், அதிகமான உடம்பு வலி, அதிகமான தலைவலி வரும். இந்த வலி வந்துச்சுன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பாருங்க. ஒரு 7 நாள் சிகிச்சை எடுக்கலாம். அப்படி டாக்டர் பார்க்க தவறிட்டிங்கன்னா அதுக்கு வர பின் விளைவுகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்காமலை வரும், அப்புறம் வந்து சிறுநீர பாதிப்பு வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உயிர் போகிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தயவு செஞ்சு டாக்டர் போய் பாருங்கள். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஒரு வாரம் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இது குணமாக வாய்ப்பு இருக்குது. இந்த உலகம் முழுவதும் இப்போ பரவிட்டு வருது. இது வந்து கொரோனாவை விட ரொம்பவே பயங்கரமான ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கு எத்தனை நாள் லாக்டவுன் வர போகுதுன்னு. உலகத்தில் வர வர நோயெல்லாம் அதிகமாக பரவிட்டு வருது. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.